வணக்கம் நண்பர்களே. இன்று நம்முடைய பாரம்பரிய பெருமையான சித்த மருத்துவம் பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். சித்த மருத்துவம் என்பது உலகின் மிக பழமையான மருத்துவ முறைகளில் ஒன்றாகும். தமிழர் மரபில் தோன்றிய இந்த அறிவியல் சார்ந்த மருத்துவ முறையை உருவாக்கியவர்கள் சித்தர்கள். அவர்கள் ஆன்மீக ஞானமும் மருத்துவ அறிவும் கொண்ட ஞானிகள். சித்த மருத்துவத்தின் அடிப்படை கோட்பாடு: மனித உடல் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய வடிவம். பிரபஞ்சத்தில் உள்ள பஞ்சபூதங்களாகிய மண், நீர், தீ, காற்று, ஆகாயம் இவை அனைத்தும் மனித உடலிலும் உள்ளன. உடலில் 3 உயிர்த்தாதுக்கள் உள்ளன: வாதம், பித்தம், கபம். இவை சமநிலையில் இருந்தால் ஆரோக்கியம் நிலைக்கும். சமநிலை தவறினால் நோய் உருவாகும். உதாரணமாக, வாதம் அதிகமானால் மூட்டு வலி, நரம்பு பிரச்சினைகள். பித்தம் அதிகமானால் கண் எரிச்சல், இரத்த பித்தம், கோபம். கபம் அதிகமானால் உடல் எடை அதிகரிப்பு, சளி, சோர்வு. சித்த மருத்துவம் நோயை எப்படி அணுகுகிறது? முதலில் நாடி பார்க்கப்படுகிறது. அதன் மூலம் வாதம், பித்தம், கபம் எந்த அளவில் உள்ளது என்பதை கண்டறிகிறது. அதனை அடிப்படையாக கொண்டு மருந்து மற்றும் வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் சிகிச்சைகள்: மூலிகை மருந்துகள், கசாயம், சூரணம், லேகம். கனிம மற்றும் உலோக தயாரிப்புகள், வர்ம சிகிச்சை, யோகம் மற்றும் தியானம், உணவு கட்டுப்பாடு, காலகர்ப்ப சிகிச்சை. சித்த மருத்துவத்தின் சிறப்பு: இது நோயின் அறிகுறிகளை மட்டும் சரி செய்யாது, அதன் அடிப்படை காரணத்தையும் சரிசெய்ய முயல்கிறது. இன்றைய காலத்தில் சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், மூட்டு வலி, மன அழுத்தம், உடல் எடை அதிகரிப்பு போன்ற பல வாழ்க்கை முறையில் நோய்களுக்கு சித்த மருத்துவம் நல்ல வழிகாட்டுதலை வழங்குகிறது. மேலும் சித்த மருத்துவம் உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற கொள்கையை வலியுறுத்துகிறது. இன்று இது இந்திய அரசின் ஆயுஷ் அமைப்பின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறையாக உள்ளது. BSMS போன்ற பட்டப்படிப்புகள் மூலம் பாரம்பரிய அறிவும் நவீன அறிவியலும் இணைந்து கற்பிக்கப்படுகிறது. முடிவாக, சித்த மருத்துவம் என்பது ஒரு மருந்து முறை மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. உடல், மனம், ஆன்மா ஆகிய 3ஐயும் சமநிலையில் வைத்திருக்கும் முழுமையான அணுகுமுறை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.